கள்ளக்குறிச்சியில் 68 பேர் உயிரிழந்த போது அழாத அமைச்சர் அன்பில் மகேஷ் கரூரில் அழுததற்கு ஆஸ்கர் விருதே அளிக்கலாம் என இடித்துரைத்துள்ள பாமக தலைவர் அன்புமணி, கரூர் உயிரிழப்பு குறித்து சிபிஐயோ அல்லது நீதிமன்றம் முழுமையான விசாரணை குழு அமைத்தோ உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். இது உண்மை நிலவரம் வெளியில வரணும். பல வதந்திகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இது உண்மை தெரிய வேண்டுமென்றால் இது நீதிமன்றம் ஒரு முழுமையான ஒரு விசாரணை குழுவோ கமிஷனையோ அல்லது புலன் விசாரணையோ இல்ல ஒரு படி மேல போய் சிபிஐ விசாரணையோ இது செய்தால்தான் உண்மை நிலவரம் வெளியில வரும். ஏன்னா அவங்க ஒரு தரப்புல ஒன்னு சொல்றாங்க, இவங்க தரப்புல ஒன்னு சொல்றாங்க. 42 உயிர்கள், விலை மதிக்க முடியாத உயிர்கள். இது எதனால நடந்தது? இதற்கு யாரு இது சூழ்ச்சியா இல்ல விபத்தா? இதெல்லாம் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கள்ளக்குறிச்சியில 68 பேர் இறந்தாங்க கள்ளச்சாராயம் குடிச்சு. அப்போ அங்க முதலமைச்சரும் போல எந்த அமைச்சரும் போல யாரும் அங்க கண்ணீர் வடிக்கல. இங்க முதலமைச்சர் 3:30 மணிக்கு ராத்திரியில வர்றார், ஸ்பெஷல் பிளைட்ல வர்றார். 3:30 மணிக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் பொதுவா காலையில தான் பண்ணுவாங்க, பகல்ல தான் பண்ணுவாங்க. அவர் வரதுக்கு முன்பு கிட்டத்தட்ட 30 பேருடைய போஸ்ட்மார்ட்டம் அவசரமா நடந்திருக்கு. இதுல இன்னொரு அமைச்சர் வந்து தேம்பி அழுகுறாரு. அவருக்கு ஆஸ்கர் விருது வந்து சீக்கிரமா வழங்கணும்னு நான் ஆஸ்கர் நிறுவனத்தை நான் கேட்டுக்கிறேன். நான் ஒரு துயர சம்பவத்தை வச்சுக்கிட்டு இவங்க அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள்.